யாருமா இங்க முதலாளி? ஏய் மயில் டார்லிங் ஸ்டூபிட் அங்க பாரு. யாரா இங்க முதலாளி? அருவா. ஹலோ, ரோல் பண்றியா? அதோ அவர்தாங்க. தல்றா வாங்கடா. இந்த வானவில் கலர் வர்றது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போதா சார் கொடுக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர்லாம் இமிடியேட்டா டெலிவரி பண்ண முடியாது. சொல்றேன் கேளுங்க. குறைச்சல்ல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்திருக்க? ஐயா ஏதாவது தப்பா நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து போச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியில கொடுத்திருக்க? அண்ணா இவங்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஆமாண்ணே, பச்சை புள்ள எப்படி பதற விட்டுட்டான். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா. அவசரப்படாதீங்களா? யோ, இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா சூர்யா ஓட்டுற வண்டியை கேட்டா பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியை கொடுத்திருக்கேடா. நியாயமாடா? நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறாங்க போல இருக்கே. யோ, ரெண்டு வண்டி ஒரே வண்டி தாயா? என்ன நடக்குதுங்க? இது என்ன ஷோரூமா இல்ல சண்டை கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்புனாரு? தம்பி, சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா அது பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியாமே. என்னடா இது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டி ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ் ராஜ் கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்காந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டுனதுதான். பாத்தீங்களா, பையன் சிரிக்கிறான். தம்பி, நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. Download ShareChat.